வணக்கம் மக்களே, B2 டிராவல் டாக்கீஸோடைய 2வது எபிசோடுக்கு வந்திருக்கிறோம். முதல் எபிசோடுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. இப்போ இந்த 2வது எபிசோடில் நம்ம பார்க்க போகிற விஷயம் ஒரு இண்டஸ்ட்ரியல் டூர். ஸோ இந்த எபிசோட தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீனஸ்ங்கிற பிராண்டில் வாட்டர் ஹீட்டர் தயாரிக்கிற இந்த கம்பெனியோடைய பேர் வீனஸ் ஹோம் அப்ளையன்சஸ். 1958 இந்த கம்பெனியை தூத்துக்குடியை சார்ந்த பிரபல குடும்பத்தை சார்ந்தவங்க ஆரம்பிக்கிறாங்க. கம்பெனி தொடங்கின காலத்தில் தினசரி 25 வாட்டர் ஹீட்டர் மட்டுமே இவங்களால தயாரிக்க முடிஞ்சது. ஆயிரத்தி 1960 வீனஸ்ங்கிற பேரில் உற்பத்தி செய்ய ஆரம்பித்தப்போ தினசரி உற்பத்தி 45 உயர்ந்துச்சு. அந்த காலத்தில் இவங்க தயாரிப்பை மார்க்கெட்டில் விற்பனை செய்து கொடுத்தது பிலிப்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி. நிர்வாகத்தோட கடுமையான உழைப்பு மற்றும் ஊழியர்களோட அர்ப்பணிப்பு காரணமாக இன்னைக்கு தினசரி 1800 வாட்டர் ஹீட்டர் தயாரிக்கிற அளவுக்கு இவங்க வளர்ந்துருக்கிறாங்க. வீனஸ் ஹோம் அப்ளையன்சஸ் கம்பெனியோடைய குறிக்கோளே தரமான கொள்திறன் கொண்ட வாட்டர் ஹீட்டர் மற்றும் அதன் சார்பு பொருட்களை உற்பத்தி செய்து விநியோகம் செய்யணுங்கிறது தான். ஐந்து மாடல்களோட தொடங்கப்பட்ட இந்த கம்பெனியில் இன்னைக்கு 80க்கும் அதிகமான மாடல்களில் வாட்டர் ஹீட்டர் தயாரிக்கிறாங்க. வாடிக்கையாளர்களிட்டிருந்து வர்ற கருத்துக்களை ஆராய்ஞ்சு அவங்களோட தேவைக்கேற்ப பொருட்களை தயாரிக்கிறது வீனஸ் ஹோம் அப்ளையன்சஸோடைய தனிச்சிறப்பு. வீனஸ் வாட்டர் ஹீட்டர் கம்பெனியில் ஆண்கள் பெண்கள் என சுமார் 250 பேர் வேலை செய்கிறாங்க. அதேபடி பெரிய பெரிய இயந்திரங்களோட செய்கிற வேலையில் பெண்கள் எப்படி வேலை செய்கிறாங்கன்னு கேட்டால் 50% ஆண்கள் 50% பெண்கள் அப்படிங்கிற விகிதாச்சார அடிப்படையில் எங்களோட ஊழியர்கள் இருக்கணும்னு முயற்சி செய்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாரு இந்த நிறுவனத்தோட மனிதவளத்துறை மேலாளர் மணிகண்டன். விமன் எம்பவர்மெண்ட், விமன் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஜாஸ்தி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் 40% வந்துட்டோம். எங்களோட டார்கெட்டு 50-50 அப்படிங்கிறது தான். எல்லா இடத்துலையும் எல்லோரும் ஒர்க் பண்ணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். உதாரணத்துக்கு எந்த கம்பெனிலையும் இல்லாமல் எங்கள் கம்பெனியில் பார்த்திங்கன்னா லேத் ஆப்ரேட்டர்லேருந்து வெல்டிங் ப்ராசஸ் வரைக்கும் லேடிஸ் ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையையும் அவங்களே இயக்குறதுக்கான ஒரு வாய்ப்பையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். அதுதான் எங்களோட முதல் குறிக்கோளாக வச்சு கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அது மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளிகளுக்கும் திறமைக்கு ஏற்ப வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க இங்கே. மேலும் பிஇ படித்த பட்டதாரிகள் கூட இங்கே இருக்கிறாங்க. எங்கள் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் புதுசாக 20 பேருக்கு வேலை கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு முதல் படியாக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற கிராஜுவேட்ஸுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். கிராஜுவேட் அப்ரெண்டிஸ், அப்புறம் ஷார்ட் டேர்ம் அப்ரெண்டிஸ் கொடுத்து அதிலிருந்து வர்றவங்களுக்கு மட்டும்தான் எங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்தாலும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்கள உள்ளே கொண்டு வரோம். 6 மாதம் அல்லது 1 வருடம் இவங்க திறமையாக வேலை பார்த்தாங்கன்னா நிரந்தர ஊழியராக ஆகிறதுக்கும் இங்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வேலையை பண்ணுறதுனால எங்களுக்கு நல்லா படித்த, எங்ககிட்டே வேலை கற்றுக்கிட்ட திறமையானவங்க எங்களுக்கு கிடைக்கிறாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறதுனால ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு புது புது இன்ஜினியர்ஸ், புது புது ஆட்கள் வர்றாங்க.
ஆண்கள் பெண்கள் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கும் இடங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி கையாளுறீங்கன்னு கேட்டால் அதுக்கான பதிலை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பணியாற்றும் மணிப்பிரியா. வீனஸ் வந்துட்டு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக தான் நாங்கள் இங்கே எல்லாரையும் ட்ரீட் பண்ணுறோம். எப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஒர்க் பண்ணுறவங்கலாம் அம்மாவும் பையனும் ஒர்க் பண்ணுறாங்க, அண்ணனும் தம்பியும் ஒர்க் பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்க. லேடிஸ்க்குன்னு வந்துட்டு நிறைய சேஃப்டி விஷயத்தில் நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா லேடிஸ்க்கு எந்த விதமான செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டும் பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 7 பேர் கொண்ட ஒரு டீமை வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த டீம் மூலமாக லேடிஸ்க்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் உடனடியாக ஸ்டார்ட் அவுட் பண்ணுறதுக்காக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். லேடிஸ் தனி ஹெச்ஆர் டீம் இருக்குது, செக்யூரிட்டி தனியாக லேடிஸ்க்குன்னு போட்டிருக்காங்க, லேடிஸை செக் பண்ணுறதுக்கு, லேடிஸ்க்கு பாதுகாப்புக்காக. அது மட்டும் இல்லாமல் லேடி சூப்பர்வைசர் டீமும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. குடும்பமாக ஒரு மளிகை கடை நடத்துகிறவங்கள பார்த்துருக்குறோம். இங்கே ஒரு பெரிய தொழிற்சாலையே ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க. அதுவே மிகப்பெரிய விஷயம். சரி, இவ்வளோ பெரிய நிர்வாகத்தில் சம்பள பட்டுவாடா ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அது எப்படி இங்கே இருக்குது கேட்போம். கரெக்டாக 1ஆம் தேதினா சம்பளம் ஏறிடும் பேங்கில். அப்படியே லேட் ஆகுது, இப்போ 1ஆம் தேதி லீவு அப்படின்னு சொன்னாலே முன்னக்கிட்டே எங்களுக்கு சம்பளம் போட்டுருவாங்க. 32 நாள் லீவ் கொடுப்பாங்க. அதுக்கு சம்பளத்தோடு தான் எங்களுக்கு லீவ் தருவாங்க. டூர் லீவு தருவாங்க, போன்ஸு தருவாங்க, பொங்கலுக்கு எண்ணான்னு தருவாங்க. அந்த பொங்கல் எண்ணா அதெல்லாம் நல்லா தருவாங்க. ஒரு நிறுவனம் வளர்ந்து கொண்டே போகும்போது அதில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களின் வாழ்க்கை தரமும் உயரணும். அப்போ தான் அந்த நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அப்படித்தான் இந்த வீனஸ் ஹோம் அப்ளையன்சஸ் கம்பெனியும் வளர்ந்து வருது. நான் வரும்போது கடைநிலை ஊழியனாக தான் வேலைக்கு வந்தேன். இப்போ இன்றைக்கி ஒரு செக்ஷன் ஹெட் லெவலில் இருக்கிறேன். என்கிட்ட 20 பேர்கிட்ட வேலை பார்க்குறாங்க. கம்பெனி இந்த ஆரம்ப காலத்தில் எப்படி சின்ன இண்டஸ்ட்ரீஸாக இருந்ததோ இப்போ நல்ல பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி எங்களுடைய வாழ்க்கை தரமும் அந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு. ஆனால் நாங்கள் வரீங்கள ரொம்ப கஷ்டத்தோடு தான் வந்தேன். ஆனால் நாங்கள் வேலை பார்த்த உடனே கொஞ்சம் நல்லா இருந்தேன். ஆனால் என் மாப்பிள்ளையும் இறங்கி போயிடுச்சு. ஆனால் என் பிள்ளைகள் 2 சின்ன சின்ன பிள்ளைகள் தான். ஆனால் நாங்கள் வேலை பார்த்து நான் என் பிள்ளைகளை படிக்க வச்சு வளர்த்து படிக்க வச்சு அதுக்கு இப்போ நல்லா இருக்குதுங்க. ஆனால் நான் இந்த வேலைக்குன்னு வரப்போய் தான் நான் யாருக்கிட்டையும் நான் போய் நிற்கலை. எங்கள் சொந்தக்காரங்கக்கிட்டேயும் யாருக்கிட்டையும் போய் நிற்கலை. நம்மளுக்குன்னு ஒரு புரிதரை இருக்குது அப்படின்ட்டு. இந்த வேலை இல்லைன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். இந்த வேலையை வச்சு நாங்கள் நல்லா இருக்கோம். இந்த தொழிற்சாலையில் வேலை பார்க்குற தொழிலாளர்களின் நலனில் எவ்வளவு அக்கறை எடுத்துக்கொள்கிறதோ அதற்கு இணையாக சமூக நலனிலும் இதன் நிர்வாகம் மிகுந்த அக்கறையோடு செயல்படுகிறது. எங்கள் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு வாரத்தில் 6 நாள் நாங்கள் பணிபுரிகிறோன்னா ஒரு 5 நாளாவது யாராவது ஒரு நபர் எங்கேயாவது போய் பிளட்டு டொனேட் பண்ணிட்டு வராங்க. அந்த மாதிரி நாங்கள் ஊக்குவிக்கிறோம். ஜிஹெச்சில் இருக்கட்டும், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கட்டும், எங்கள்கிட்ட டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி சார் எங்கேயுமே கிடைக்கல நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு எங்களோட எம்ப்ளாயீஸ் இன்வால்மெண்ட்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வருஷமும் 2 பிளட் டொனேஷன் கேம்ப்பு நாங்கள் வைக்கிறோம். ஸோ அதில் மேக்ஸிமம் 70 to 100 டோனர்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி அவங்களே உள்ளே ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில் எங்கள் நிறுவனம் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கு. 2015 மேஜர் ஃப்ளட்டு தூத்துக்குடியில் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதிலிருந்து மறுபடியும் ஃப்ளட் வராமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் தனியாக ஃபண்டு போட்டு நாங்களே அதை ஒவ்வொரு குளத்தை தூர்வாடுறது கவர்மெண்ட்டோட ஹெல்ப்போட ப்ளஸ் சிஐஏ அந்த மாதிரி ஆர்கனைசேஷனோட ஹெல்ப்போட நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இயற்கையிலிருந்தும் சமுதாயத்திலிருந்தும் நாம் நிறைய நம்மளுடைய சொந்த தேவைகளுக்காக எடுத்துக்கிறோம். அதற்கு நன்றி கடனாக நாம் முடிஞ்ச அளவு இயற்கைக்கும் சமுதாயத்திற்கும் திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு செயல்பட்டு வரும் வீனஸ் ஹோம் அப்ளையன்சஸ் நிறுவனம் தலைத்து வளர B2 டிராவல் டாக்கீஸ் வாழ்த்துகிறது.